ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நட்சத்திரா சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு 3 டேஸ் வந்துட்டு லாங் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன திங்ஸ் வந்து பேபிஸை எடுத்துகிட்டு போகும்போது கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டயப்பர் பேக் தான், பேபிஸ்க்கான டயப்பர் பேக். இது வந்து ஹேண்டியாக இருக்க மாதிரி நீங்கள் கையிலேயே மேக்ஸிமம் அதை வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ எல்லா திங்ஸும் இருக்க மாதிரி ஒரு செட்டு வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க பேபிஸ்க்கு. மேக்ஸிமம் நம்ம அவங்களுக்கு டயப்பர் யூஸ் பண்ணுறதுனால சேஞ்ச் பண்ணுற மாதிரி வராது. இருந்தாலுமே வந்துட்டு சேஃப்டி பர்பஸ்க்கு ஒரு செட்டு ட்ரெஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்பேக்குமே கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி வச்சுட்டிங்கன்னா எங்கே போனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பர்ப் பண்ணுற டவலும் அதே மாதிரி நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு தொடச்சி விட்ற டவலும் எடுத்துக்கோங்க. ஒன்றுக்கு 2-3 டவல் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு பேபிஸ் பெருசாக நமக்கு வந்து டவல் அப்பப்போ இதாகிடும். வெட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டயப்பர், நீங்கள் என்ன டயப்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு பேம்பு டயப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய பேபிக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னுங்கிறனால. நெக்ஸ்ட் வந்து வைப்ஸு, அதுவுமே வந்து ப்யூர் வாட்டர், அதாவது 99% வாட்டர் இருக்க வைப்ஸு. கண்டிப்பாக வந்து ஹேண்ட் சானிடைசர் பேபிஸ் யூஸ் பண்ணுற டயப்பர் பேக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டயப்பர் சேஞ்ச் பண்ணும்போது சானிடைசர் போட்டுட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். நம்ம எல்லா இடத்துக்கும் போகிறோம், எல்லா திங்ஸையும் தொடுவோம். ஸோ அதனால் சானிடைசர் பண்ணிக்கோங்க. டயப்பர் க்ரீம் மஸ்ட்டு. டயப்பர் போடுறீங்கன்னா கண்டிப்பாக டயப்பர் க்ரீம் போடுங்க. எவ்வளோ நல்ல டயப்பராக இருந்தாலுமே டயப்பர் க்ரீம் போடுறது நல்லது. அப்படி இல்லைன்னா ஆர்கானிக்காக எது பண்ணணும்னா கோகனட் ஆயில் போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாசல் சொல்யூஷன். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு எதாவது ரேஷஸ் வந்தால் யூஸ் பண்ணுற க்ரீமு. அதாவது என்னோடய பேபிக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னால் ரேஷஸ் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஊண்டானா யூஸ் பண்ணுற டீபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீம் இருக்குது. அந்த ஆயின்மெண்ட் இருந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மஸ்ட்டு வந்துட்டு கோம் இருக்கணும். ஒரு 5 months எல்லாம் ஆயிடுச்சுன்னா பேபிஸ்க்கு ஹேர் இருக்கும் கண்டிப்பாக நல்லாவே. ஸோ அந்த டைமில் கோம் பண்ணுறதுக்கு ஹேர் பேண்ட்ஸ் வேணும்னா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்ஸ் வச்சுக்கோங்க. ஃபேஸ்க்கு முன்னாடி வர பின்னு வந்துட்டு, அதாவது இந்த பின் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபேஸ்க்கு முன்னாடி வர முடிய வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு மேலே எடுத்து குத்தி விட முடியும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு மஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த நாசல் சொல்யூஷனும் உங்களுக்கு இருக்கணும். இது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது கேரி பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஒரு ட்ராவல் பேக் மாதிரி தான். இப்போ நம்ம பெரியவங்கெல்லாம் கூட போகிறோம் அப்படின்னா தட் மீன்ஸ் மாம் அண்ட் டேடு கூட போகிறோம் அப்படின்னா என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான். இந்த ட்ராவல் கிட் வந்துட்டு நான் ஆன்லைனில் வந்துட்டு பேபிக்கு திங்ஸ் வாங்கியிருந்தப்போ இது வந்துட்டு அதோட ஃப்ரீயாக வந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறையா கம்பார்ட்மெண்ட் இருக்கனால நமக்கு தேவையான திங்ஸ் எதுனாலுமே ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குவாலிட்டியுமே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துச்சு, ஏனோ தானோன்னு கிடையாது. ட்ராவல் கிட் வந்துட்டு நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. பின்னாடி இருக்கிற அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி இருக்க கம்பார்ட்மெண்ட், அதாவது பின்னாடி இருக்க ஸ்பேஸில் வந்து நான் என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா பிந்தி, அதாவது பொட்டு வச்சுருந்தேன். ஸோ ஹேண்டியாக இருக்கும், நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா. இதை வந்து நீங்கள் பேபியோட டயப்பர் பேக்கில் கூட வச்சுக்கலாம், பொட்டு வேணும் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேப்லெட்ஸு. இது வந்து அடிக்கடி ஹெட்டேக் வந்துடும் அப்படின்னா, நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஹஸ்பண்ட் கூட வராங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது பெரியவங்க வந்தாங்களுமே ட்ராவல் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஹெட்டேக் வரும். லைட்டாக வந்துட்டு அலர்ஜி மாதிரி ஏசியில் இருக்கிறதுக்கு அதாகும். அதனால நான் வந்து எப்பயுமே சிட்ரஸின் டேப்லெட்டு, பேராசிட்டமால், டோலோ இதெல்லாம் எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷும் டங் க்ளீனரும் வச்சுருக்கேன். டூத் ப்ரஷ் வந்துட்டு என்னோட மட்டும் தான் வச்சுருக்கேன். என்னோடய ஹஸ்பண்டோடதும் அவங்க தனியாக வச்சுருக்காங்க ஒரு பேக்கில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேண்ட்ஸு, எக்ஸ்ட்ராவாக ஸ்பேருக்கு வந்துட்டு 2 பொட்டு எடுத்துக்கிட்டேன். மேக்ஸிமம் வந்து இது எல்லாமே வந்துட்டு நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன். என்னோடய ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் பெருசாக வெளியே போகிறது இல்லை அப்படிங்கிறனால ரொம்ப முக்கியமான திங்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். அது இல்லாமல் நம்ம நியூ மாமா இருக்கும்போது நம்மளை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டோம், குழந்தைய பற்றி தான் யோசிப்போம். அதனால் என்னோடய திங்ஸ் பெருசாக எதுவும் இருக்காது. ஹஸ்பண்டோட கோமு, அதே மாதிரி கேட்சி. பேக் பெயின் எனக்கு இருக்கிறனால சம்டைம்ஸ் வந்து இந்த ரோல் ஆன் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி பெர்ஃப்யூம் இதுவும் ஹஸ்பண்டோடது. நான் பேபிஸ் வச்சுருக்கறனால இப்போ பெருசாக பெர்ஃப்யூமெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து லாங் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மவுத் வாஷ் வச்சுக்கோங்க. அப்பப்போ வந்துட்டு சாப்பிட்றீங்க, ஏதாவது ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மவுத் வாஷ் வந்து மஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த க்ரீம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய மெடிசின்ஸ் தான் இருக்கும், ரோல் ஆன் இந்த மாதிரிலாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வாட்ச்சு. அதே மாதிரி
நீங்கள் வந்துட்டு பேபிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் வந்து அதாவது மதர் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து நிறையா என்ன சொல்கிறது ஆயின்மெண்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஆயின்மெண்ட்ஸ் அந்த ஸ்ப்ரே இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஃப்ராக்ரன்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த கெமிக்கல் ஸ்மெல் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கலாம். அது எப்படி இருந்தாலும் கெமிக்கல் தானே, அதனால் யூஸ் பண்ண வேண்டாம். என்னோட இது முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே நான் ஒரு ஹேண்ட் சானிடைசர் வச்சுருப்பேன். அதே மாதிரி பேடு, பாடி டியோட்ரண்ட்டு, நெக்ஸ்ட் வந்து வைப்ஸு. இந்த வைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பேபிக்காக வாங்கின வைப்ஸ் தான். அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதில்ல அலர்ஜி வரனால. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நியூ பார்னாக இருக்கும்போது வாங்கினது, அப்புறம் அதை யூஸ் பண்ணுறதில்ல அலர்ஜி வந்ததுலேருந்து. ஸோ இப்போ வந்து நான் ஏதாவது சாப்பிட்டேன் அப்படின்னா ஹேண்டுக்கு இதை தொடச்சிக்கிறதுக்கு அந்த மாதிரி வைப் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இதில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எப்படி இருக்குமோ நீங்கள் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக வந்துட்டு நீங்கள் இன்னும் நிறையா திங்ஸ் கூட கேரி பண்ணிக்கலாம். நான் நிறையா மெடிசின்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான வேறு ஏதாவது நீங்கள் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களை க்ரூம் பண்ணிக்க என்னென்ன திங்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் கேரி பண்ணிக்கோங்க. இந்த திங்ஸ் எல்லாம் மஸ்ட்டு கேரி பண்ணுங்கள். ஏன்னா மெடிசின்ஸ் இதெல்லாமே கண்டிப்பாக நமக்கு இருக்கிறது சேஃப்டி பர்பஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பேபிக்கு நான் என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போனேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் பாக்ஸில் வச்சுருக்கேன். நான் அப்புறமா பேக்கில் வந்து பேக் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கிளாத் டைப்பரு. நான் மேக்ஸிமம் கிளாத் டைப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொட்டல் சீலை, அதுக்கப்புறம் இந்த ட்ரை மேட்டு. இந்த ட்ரை மேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிஃப்ட்டாக வந்துச்சு. ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பீஸாக ட்ரை மேட்டை வந்து கட் பண்ணி வச்சுருப்பேன். அது பேபிஸோட பெட்ஷீட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணுற ஹேண்ட் கர்ச்சீஃபு. அந்த டுலிப்ஸ் பிராண்டோட வைப்ஸ் வந்து இப்போ நான் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அதை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 செட்டு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு மார்னிங் யூஸ் பண்ணுறது, நைட்டு யூஸ் பண்ணுறது பேபிஸ் ஒரு 3 செட்டு. அதே மாதிரி டவல்ஸ் ஒரு 6 டவல் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பேபியோட பிளாங்கெட்டு. பேபியோட பெட்ஷீட்டே வந்துட்டு நான் 2 வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ ஏதாவது யூரின் போயிட்டாங்க ஏதாவதுனா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இதுவும் பார்த்திங்கன்னா பேபியோட ட்ரை மேட் தான். இது வந்து உங்களுக்கு காட்டனு, பிளாஸ்டிக் மாதிரி இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ட்ரை மேட் ஒன்று வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் மேட்டு. இது வந்து மோஷன் போயிட்டாங்க அப்படின்னா நான் இதில் எடுத்து வச்சு தான் வைப் பண்ணி இது பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு வந்துட்டு நான் பேபி ஹக் பிராண்டோட டைப்பர் வச்சுக்கிட்டேன். இது வந்து நான் எப்பயாவது ரொம்ப அர்ஜென்ட்னா மட்டும் போட்டுட்டு உடனே இது பண்ணிடுறது. ரொம்ப நேரம் விடுறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு பேபி ஹக்கும் அலர்ஜி தான் வருது. நான் கம்பேரிசன் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பேபி பேண்டேஸ் வந்துட்டு எத்தனை வேணுமோ நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேபிக்கு தேவையான ஸ்வெட்டரு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும். ஃபீடிங் ட்ரெஸ்ஸு, இன்ஸ்கர்ட்டு, இன்னர்ஸு. அதே மாதிரி வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணுறீங்கனாலுமே மஸ்கிட்டோ நெட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மஸ்கிட்டோ மேட்டு, மஸ்கிட்டோ ரோல் ஆன், இந்த மாதிரி நீங்கள் எது வச்சுருந்தாலுமே எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பேபிஸ் வந்து மஸ்கிட்டோ கடிக்காத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அது வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா ஃபீவர் வந்துருச்சுன்னா பேபிஸ்க்கு ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் வந்து இந்த கிட்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா, நான் ஆஸ்பிரேட்டரு, கோமு, அதே மாதிரி நெயில் கட்ரு, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே இருக்கும். திடீர்னு கோல்டு வந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபீவர் வருது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக தெர்மாமீட்டர் வேணும். அது மறக்காமல் எடுத்துக்கோங்க. பேபிஸை நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் சரி இதெல்லாம் மஸ்ட்டு இருக்கணும், தெர்மாமீட்ரு. அதே மாதிரி இந்த பாக்ஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லர் வச்சுருக்கேன் நான் பேபி சிரப் கொடுக்கறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த சோப் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் சோப்பு, பேபிக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து விட்டமின் D3 சிரப்பு டெய்லியுமே கொடுக்குறது. 1 இயர் வரைக்கும் நம்ம வந்து விட்டமின் D3 சிரப் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாடி லோஷன். நீங்கள் பேபிஸ்க்கு என்ன பாடி லோஷன் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை பாடி லோஷன் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோகனட் ஆயில் போடுங்க, தப்பில்லை. நெக்ஸ்ட் இது வந்து வேங்கப்புட்டு. இதுவுமே ஆர்கானிக் தான். நெக்ஸ்ட்டு பேபிஸோட கோம். இது வந்து உங்களுக்கு பேக்கில் வந்துட்டு நான் டைப்பர் பேக்கில் எடுக்கிறது இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து இது தனியாகவும் ட்ராவல் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்துட்டு எடுத்து வச்சுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். டெடி பாரோட சோப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லிக்விட் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ லாங் ட்ராவல் பண்ணுறதுனால இந்த லிக்விடும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து அந்த பிளாஸ்டிக் லாக் இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, லீக் ஆகாது. நெக்ஸ்ட் வந்துட்டு தொட்ட சீலைக்கோட கம்பி, அதனோட உடன் கட்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு புக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் காமிச்சேன் இல்லையா அந்த டைப்பர் பேக்கோட வீடியோ. ஸோ அதில் என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதெல்லாமே அந்த டைப்பர் பேக்கில் இருக்கும். நீங்கள் பேபிஸ்க்கு என்ன புக்ஸ் எடுக்கிறீங்களோ அதை வந்து எடுத்துகிட்டு போகலாம். என்ன புக்ஸ் அவங்களுக்கு டெய்லியுமே ஒரு புக்ஸ் வந்து நீங்கள் பேபிஸ்க்கு படித்து காமிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க, நல்லா லிசன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஓவராலாக நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தான் 2 பேர்த்துக்குமே வந்து 3 டேஸ்க்கு எடுத்துகிட்டு போனேன். பேபிக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் இல்லாமல் எனக்கு வந்துட்டு
வெளியே போட்டுட்டு போகிற ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு போனேன். மேக்ஸிமம் நான் வீட்டில் இருக்க போகிறனால ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் எனக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு தாராளமாக போதும் பேபிஸ்க்கு. மேக்ஸிமம் வாஷிங் சோப் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நீங்கள் அங்கே வாஷ் பண்ணி யூரின் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு கூட மறுபடியும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது அப்படியே நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணாமல் யூரின் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வர முடியாது இல்லையா? அதுக்காக ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு நான் வாஷிங் சோப்பு எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே எனக்கு போக உங்களுக்கு பேபிஸ்க்கு என்ன ஃபேவரட் டாய்ஸோ அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஓவராலாக எனக்கு வந்துட்டு காரில் தான் நான் ட்ராவல் பண்ண 3 டேஸுமே ஜேர்னி வந்து நல்லா போச்சு. ஸோ இந்த என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும், உங்களோட மொபைலு, பர்ஸு, வாலெட்டு, அதே மாதிரி சார்ஜர் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்